ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. என்னோடய டே வந்து 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செவ்வாய் ஓரையில் 6 to 7 மணிக்குள்ள நான் வெற்றிலை தீபம் போட்டுட்டு இருந்தேன். சாமிக்கு வந்து அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன அபிஷேகம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்ல சுற்றமான தண்ணீரை வந்து ஊற்றி கழுவிடுங்க. அப்புறம் தயிர் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பூவை தீபாரத்தை காட்டிட்டு அப்புறமா சந்தன அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு அதேமாரி ஃபஸ்ட்டு பூவெல்லாம் இது பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து தண்ணியை நல்ல சுற்றமான தண்ணீரை வந்து வச்சு கழுவிடுங்க. கழுவிட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து குங்குமம் அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். குங்குமம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ வரும். அதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். விபூதி அபிஷேகமும் முடிச்சுட்டு சந்தனம் பொட்டு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு நம்ம நல்ல சுற்றமான தண்ணீரை வந்து முருகருக்கு வந்து அழகாக பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கங்க. நான் வைக்கிற மாதிரி பொட்டு வச்சுட்டு ஒற்றைப்பாடையில் இருக்கணும் பொட்டு. சந்தன குங்குமம் 6 வெற்றிலை எடுத்துங்க. ஆல்ரெடி நிறைய சேனலில் வீடியோ வந்திருக்கும். நான் வந்து எப்படி போடுறேனோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். 6 வெற்றிலை எடுத்துங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுங்க. ஒரு அகல் விளக்கு, நெய் தீபம் போடுங்க, பஞ்சுத்தேரி போடுங்க. ரெண்டு பஞ்சுத்தேரி போட்டுட்டு இந்த காம்பு இருக்கு இல்லையா, வெற்றிலை காம்பு, அது எல்லாமே வந்து அந்த அகல் விளக்கில் போட்டுங்க. காம்பை கிள்ளிடுங்க. காம்பில் வந்து மூதேவி அழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். தைப்பூச விரதம் 11 நாள் விரதத்தை வந்து 4ஆவது நாள் விரதமும் நான் காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு வந்து வெத்தலை பாக்கு வச்சுருந்தேன். முருகர் கடவுளுக்கு வந்து நான் பால் வச்சுருந்தேன். பால் வச்சு நெய்வேத்தியமாக இந்த டேவே முடிஞ்சாச்சு. நான் காலையிலே ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து ஒன்று வரும். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.